நம்ம இன்னைக்கு நம்ம எல்லாருடைய சைல்ட்ஹுட் ஃபேவரட் தேன் மிட்டாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது நல்ல ஜூஸியாக, வெளியில் நல்லா மொறுமொறுவாக, ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நம்ம கடைகளில் வாங்கி எந்த டேஸ்ட்டில் சாப்பிட்டோமோ அதே டேஸ்ட் மாறாமல் நீங்கள் வீட்டிலையே பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த தேன் மிட்டாய் ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போலாம் இருக்கக்கூடிய கடைகளில் தேன் மிட்டாய் அந்தளவுக்கு கிடைக்கிறது இல்லை. ஸோ அந்த டேஸ்ட்டை யாரெல்லாம் மிஸ் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 2 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இது 1/4 கிலோ அளவு மைதா மாவு இருக்கும். அடுத்தது இது கூட 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக இது ரெண்டுமே சேர்க்கணும், அப்போ தான் பெர்ஃபெக்டான ரெசிபி கிடைக்கும். இது கூடவே கெட்டியான புளிக்காத தயிர் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க தயிர், நெய் எல்லாமே மாவோடு நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த மாதிரி பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க. இது கூடவே ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. நான் ரெட் கலர் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். ஃபுட் கலர் முற்றிலும் ஆப்ஷனல். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிடலாம், அப்படியே கூட பண்ணலாம். ஆனால் நம்ம கடைகளில் வாங்குகிற தேன் மிட்டாயில் கண்டிப்பாக கலர் சேர்த்துருப்பாங்க. அதனால தான் பார்க்குறதுக்கு அது ஒரு ரெட் கலரில் இருக்குது. ஸோ நான் இன்றைக்கி ரெட் கலர் ஃபுட் கலர் சேர்த்து தான் பண்ணுறேன். வீட்டிலையேவும் ஃபுட் கலர் நம்ம பண்ணலாம். அந்த ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஸ்டிக்கியான மாவு கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சிக்கோங்க. நம்ம நார்மலாக சப்பாத்தி மாவுலாம் பிசைவோம்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. மாவு நல்லா ஸ்டிக்கியாக இருக்கணும். நம்ம கையில் தொடும்போது நல்லா ஒட்டணும். ஆரம்பத்தில் கிண்ணத்தில் வச்சு பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா இது போல் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு பிசைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பிளேட்டுக்கு மாற்றினதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். கையில் இது போல் ஒட்டுற ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அப்போ நம்ம பிசைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா இழுத்து இழுத்து பிசையணும். இதில் மாவு பிசைகிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். எந்த அளவுக்கு நீங்கள் நல்லா பிசைகிறீங்களோ அந்த அளவுக்கு தேன் மிட்டாய் பெர்ஃபெக்டாக வரும். இந்த மாதிரி உள்ளங்கை வச்சு இது போல் அழுத்தி ப்ரெஸ் பண்ணி நல்லா இது போல் பிசைஞ்சிக்கோங்க. நீங்களே பாருங்கள் மாவு எந்த அளவுக்கு ஸ்டிக்கியாக இருக்குது. ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் நல்லா பிசைய அது நல்லா சாஃப்டான மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ரொம்ப ஒட்டி பிடிச்சா மட்டும் கொஞ்சமாக நெய் தடவிட்டு மறுபடிக்கும் பிசைய ஆரம்பிங்க. நம்ம ரசகுல்லாக்கெலாம் பன்னீர் பிசைவோம்ல, அந்த மாதிரி. இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. அந்த ஸ்டிக்கினஸ் கொஞ்சம் தான் இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது மாவு. இப்போ இதை மூடி போட்டு மூடிட்டு ஒரு 4 மணி நேரம் அப்படியே ஊற வச்சுருங்க. 4 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம இதை பார்க்கலாம். அடுத்தது சர்க்கரை பாகு தயார் பண்ணணும். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் மைதா எடுத்தீங்களோ அதே கப்பில் 2 கப் சர்க்கரை, கூடவே 1 கப் அளவு தண்ணியும் சேர்த்துட்டு சர்க்கரை நல்லா கரையிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்டு கொதி வர ஆரம்பிச்சிருக்கு. நல்லா ஒயிட் கலரில் நுரையாக வரும். அந்த மாதிரி வரும்போது நீங்கள் பாகு பதம் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கும்னா இந்த ஸ்டேஜில் சர்க்கரை பாகில் 2-3 ஏலக்காவை நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஏலக்காய் எதுவும் சேர்க்கலை. இப்போது பாகு பதம் செக் பண்ணிடலாம். கொஞ்சமாக பாகை கையில் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 2 விரல்களுக்கு இடையில வச்சு இந்த மாதிரி பண்ணணும். ஒரு கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகி உடையுதில்ல, இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இது ஒரு கம்பி பதம்னு சொல்வோம். ஒரு கம்பி பதம் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. ஃபுட் கலர் ஆப்ஷனல், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம்.
சேர்த்துட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். பாகு ரெடி பண்ண உடனேவே நம்ம வந்து தேன் மிட்டாய்களை பொரிக்க ஆரம்பிச்சிடணும். இப்போ மாவும் நல்லா ஊறியிருக்கு, ஒரு 4 மணி நேரம் ஊறியிருக்கு. பொரிக்கிறதுக்கு எண்ணெய் சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் ஒரு பக்கம் சூடாகட்டும். இன்னொரு பக்கம் பாருங்கள் மாவு எந்த அளவுக்கு சாஃப்டாகி இருக்குது. இப்போ இதை பிசைய தேவையில்லை. கை வச்சு நல்லா இது போல் அழுத்திக்கோங்க. கையில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் திக்னஸ் இருக்கணும். ரொம்ப சப்பாத்தி மாதிரி ஒல்லியாக திரட்டிடக்கூடாது. கொஞ்சம் வந்து திக்னஸ் இருக்கணும். ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு திக்னஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. கை வச்சே திரட்டிக்கோங்க. பாருங்கள் அந்த மாதிரி திரட்டிட்டு ஒரு சின்ன மூடி இல்லைன்னா இது போல் நாசல் வச்சுட்டு இந்த மாதிரி அச்சு வச்சுக்கோங்க. நம்ம கையில் மாவு எடுத்து உருட்டக்கூடாது. உருட்டினோன்னா ரொம்ப ஹார்டாக வரும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சக்கரை பாகில் போடும்போது அந்த சக்கரை பாகை வந்து தேன் மிட்டாய்கள் உறிஞ்சாது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க எந்த ஸ்டெப்பையுமே மாற்றாதீங்க. நீங்கள் இந்த நாசல் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, சின்ன சின்ன மூடி கூட யூஸ் பண்ணலாம். மூடி யூஸ் பண்ணும்போது சரி, நாசல் யூஸ் பண்ணும்போது சரி, கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அதில் அப்போ தான் மாவு ஒட்டாமல் வரும். அதே மாதிரி கையிலையும் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம அச்சு வச்சது போக மீத மாவு இருக்குல்ல, அதை மறுபடிக்கும் உருட்டிட்டு திரட்டிட்டு இதே மாதிரி அச்சு வச்சு தேன் மிட்டாய்கள் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஒருவேளை உங்களுக்கு இது போல் அச்சு கிடைக்கலன்னா நீங்கள் வந்து சின்ன சின்ன ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் பொரிச்சு எடுத்துடலாம். பார்க்குறதுக்கு ரவுண்ட் ஷேப்பில் இருக்காது, ஆனால் டேஸ்ட் வந்து தேன் மிட்டாய் போலவே இருக்கும். நம்ம நார்மலாக கலகலா கேக்குக்கெலாம் கட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் பொரிக்கலாம். பாருங்கள் இதோட திக்னஸ் பாருங்கள் எந்தளவுக்கு இருக்குன்னு. இப்போ இதை நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். எண்ணெயும் நல்லா சூடாக இருக்குது. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ இதில் தேன் மிட்டாய்களை உள்ளே சேர்த்துருங்க. ஒரு கைப்பிடி அளவு தேன் மிட்டாய் மாவு மட்டும் சேர்த்துக்கோங்க. இது போல் நீங்கள் கரண்டியில் சேர்த்துட்டு இந்த மாதிரி உள்ளே வச்சுருங்க. எண்ணெயை இது மேலே நல்லா தெளித்து விட்டு நல்லா வந்து கலந்து விட்டுட்டே இருங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டிடும்னு நீங்கள் பயப்பட தேவையில்லை. எண்ணெய்க்குள்ளே போட்டதுமே அது தானாகவே பிரிஞ்சிடும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கைவிடாமல் இது போல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இதோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகும். நம்ம வந்து எண்ணெய்க்குள்ளே போட்டதும் அது வேகும்போது நல்லா உப்பி வரும். அப்போவே உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் இது நல்லா வெந்துருச்சுன்னு சொல்லி. இப்போ பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு. 2 பக்கம் திருப்பி விட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா வெளியில் எடுத்துருங்க. இது வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் ஆகும். தீயோட அளவை பொறுத்து நேரம் வந்து அதிகமாகவோ குறைவாகவோ ஆகலாம். சலசலப்பெல்லாம் அடங்கிட்டு இந்த மாதிரி தெளிவாக வந்ததுக்கப்புறம் வெளியில் எடுத்துருங்க. நீங்களே பாருங்கள் நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு. வெளியில் நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ சுட சுட இருக்கிற பாகில் இந்த தேன் மிட்டாய்களை பொரிச்சு எடுத்ததும் உடனேவே சேர்த்துருங்க. அப்போ தான் இது நல்ல பாகை உறிஞ்சும். பாகும் சூடாக இருக்கணும், அதே மாதிரி தேன் மிட்டாய்களும் சூடாக இருக்கணும். இப்போ இந்த தேன் மிட்டாய்கள் இந்த பாகுலையே ஒரு 15 நிமிஷம் ஊறட்டும். அதுக்கப்புறம் வெளியில் எடுத்துருங்க. இதே போல் மீத இருக்க எல்லா மாவுலையும் தேன் மிட்டாய்களை செஞ்சுட்டு இது போல் பாகில் சேர்த்துட்டு 15 நிமிஷம் ஊற வச்சு நீங்கள் வெளியில் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் எல்லா தேன் மிட்டாய்களும் செஞ்சுட்டு நான் பாகில் சேர்த்து வச்சுருந்தேன். இது ஒரு 15 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். வெளியில் எடுத்துகிட்டு இது ஒரு அகலமான பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டு ஒரு 5 நாள் வரைக்கும் கூட வச்சு சாப்பிடலாம். கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ பாருங்கள் நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிருக்கேன். இப்போ ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இதை நல்லா இது போல் பரப்பி வச்சுக்கோங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நல்லா வந்து ட்ரை ஆயிரும். அப்போ வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இதுக்கு மேலே வந்து நீங்கள் சர்க்கரை பொடி அதெல்லாம் தூவணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு கம்பி பதத்துக்கு தான் சர்க்கரை பாகு காய்ச்சிருக்கோம். ஸோ அதுவாகவே தானாகவே ட்ரை ஆயிரும். அவ்வளோதான். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. நீங்களே பாருங்கள் எவ்வளோ ட்ரையாக இருக்குது. நீங்கள் இதை சூடாக சாப்பிட்டு பார்க்க வேண்டாம். சூடாக சாப்பிடும்போது டேஸ்ட் அந்தளவுக்கு சரியில்லை. அதுவே நல்லா ஆறுனதுக்கப்புறமா அப்படியே நம்ம கடைகளில் வாங்குகிற தேன் மிட்டாய் போலவே இருந்துச்சு. பெர்ஃபெக்டாக இருந்தது. நீங்களே பாருங்கள் சர்க்கரை பாகெல்லாம் உள்ளே போயிட்டு எவ்வளோ ஜூஸியாக இருக்குது. டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. ஸோ அப்படியே நான் வீடியோவில் சொல்லியிருக்கிறது போல் ஆசிட்டீஸ் பண்ணுங்கள். நீங்கள் சின்ன குழந்தையில வாங்கி சாப்பிட்ட தேன் மிட்டாயோட சுவை வந்து உங்களுக்கு அப்படியே கிடைக்கும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தேன் மிட்டாய் ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல்ல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.